வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 21. இன்று இவன் என்ன பேசினாலும் சரி, நாம் திரும்ப எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுத்துக் கொண்டாள் வினயா. காரை அன்று சென்று சிவன் கோவிலுக்கு கொண்டு சென்று நிறுத்திய விஷ்ணு, வா வினயா என்றவளை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றான். இவள் மௌனமாக அவனை பின்தொடர்ந்தாள். சுவாமியை தரிசித்துவிட்டு ஒரு தனி இடத்தில் அமர்ந்தார்கள். விஷ்ணு நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தான். என்று எதிரில் தெரிந்த கோவில் தூண்களை வெறித்துக் கொண்டிருந்தவள் மறந்தும் அவன் புறம் திரும்பவில்லை. மெல்ல பெருமூச்செறிந்தவன், ஓகே வினயா, நான் உன் கூட தனியா பேசணும் தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன் என்றான் அமைதியாக. வினயா அவன் பேச்சை கண்டுகொள்ளவும் இல்லை, அவனை திரும்பியும் பார்க்கவில்லை. ஓஹோ, பார்க்கவும் மாட்டீங்க, பேசவும் மாட்டீங்களா? சரி, பரவாயில்ல, நான் சொல்றது மட்டும் உன் காதுல விழுந்தா போதும். போன வாரம் உன்கிட்ட பேசினதுல இருந்து இன்னைக்கு வர இந்த ஒரு வாரம் முழுசும் நம்ம பத்தி நல்லா யோசிச்சு பார்த்தேன் வினயா. அப்பதான் உன் சூழ்நிலை, உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. நீயே ஏற்கனவே அடிக்கடி தன்மானம் வேற சொல்லுவியே, அதுக்கு நான் ஒரு சரியான தீர்வை கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம கல்யாணத்தால நான் உன்னோட கடனை தள்ளுபடி பண்றேன்னு எதுவும் சொல்லல. நீ எப்பவும் போலவே தொடர்ந்து நம்ம கம்பெனில வேலை பார்த்து அந்த பணத்தை முழுசா கட்டி முடி. ஆனா ஒரே ஒரு சின்ன திருத்தம், கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இதே பிஏ போஸ்ட்ல இருந்தீனா பாக்குறவங்க பார்வைக்கு அது வித்தியாசமா தெரியும். அதனால நான் உன்னை ஜிஎம் போஸ்ட்ல உட்கார வைக்க போறேன். உடனே உன் தன்மாத்துக்கும் ரோஷத்துக்கும் வேகமா இன்னொரு கேள்வி தோணலாம், அது எப்படி என் தகுதிக்கு மீறின ஜிஎம் போஸ்டையும் சம்பளத்தையும் நான் ஏத்துக்க முடியும்னு நீ கோவப்பட்டினா அதுக்கும் பதில் வச்சிருக்கேன். பதவிதான் ஜிஎம் போஸ்டே தவிர உன் பொறுப்புகளும் சம்பளமும் நீ வேலை பார்க்கிற திறமைய பொறுத்துதான் படிப்படியா உயரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாம் ஓகேவா தோணுதா, இல்ல இன்னமும் உன் தன்மானத்துக்கு வேற எதுவும் பிரச்சனை இருக்குதா என்று சிறு கேள்வியுடன் சற்று இலகுவாகவே கேட்டான் விஷ்ணு. தனக்காக இவன் இவ்வளவு யோசிக்கிறானா என்று ஒரு நிமிடம் பிரமிப்பாய் அமர்ந்திருந்தவளுக்கு சட்டென்று அவன் ஏற்கனவே தன்னை தாக்கி பேசியதெல்லாம் நினைவுக்கு வந்து பெரும் கோபம் வந்தது. அவனிடம் பேசக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறோம் என்பதை கூட மறந்துவிட்டு ஆவேசமாக பேசினாள் வினயா. அது எப்படி சார், உங்களுக்கு ஏத்தது போல கூலா பிரச்சனையை முடிச்சுட்டு போதுமான வேற கேட்டு சிரிக்கிறீங்க? முத நாள் என்ன பார்த்த அன்னைக்கு என்னெல்லாம் பேசுனீங்க நீங்க? உங்கள்ட்ட கடன் வாங்கினவன் தானே அவ்வளவு அலட்சியத்தோட எனக்கு லவர் ஒருத்தர் இருக்கிறதாவும் உங்களுக்கு பணம் தராம ஏமாத்தி வீட்டை விட்டு வர்ற பணத்தை எடுத்துக்கிட்டு அவரோட நான் ஊரை விட்டு ஓய்வு போயிடுவேனோ எவ்வளவு கேவலமா பேசுனீங்க. அதெல்லாம் நான் மான ரோஷம் பார்க்காம மறந்துட்டு உங்க காதல ஏத்துக்கணுமா? ஓ காட் என்று தலையில் கை வைத்தவன் உடனே நிமிர்ந்து, வினயா, அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலை அப்படி. அதுக்கப்புறம் உன்னோட பழகின இத்தனை மாசத்துல உன்னை நல்லா புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் எத்தனை தடவை அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் என்றான் வேகமாக. போதும் சார், நீங்களும் உங்க சூழ்நிலையும். உங்களுக்கு உங்க சூழ்நிலை பெருசுன்னா எனக்கு என்னோட சூழ்நிலை பெருசு. மன்னிப்பு கேட்டுட்டா பேசினதா இல்லன்னு ஆயிடுமா? இல்ல அதெல்லாம் மறந்து நான் உங்களை கல்யாணம் தான் பண்ணிக்க முடியுமா? வேண்டாம் சார், முன்ன பெண்ணு தெரியாதப்பவே என்ன ரொம்ப மனசு நோக பேசினவன் நீங்க. இன்னி நாளைக்கு மனைவிங்கிற உரிமை வேற கிடைச்சிட்டா எப்படி வேணாலும் பேசுவீங்க. இந்த பிரச்சனையே வேணாம், என்ன எப்படியே விட்டுடுங்க. நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன், பிளீஸ். என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று உறுதியாக கூறினாள். நான் என்ன சொல்லி எப்படி எனக்கு உன்னை புரிய வைக்கிறதே தெரியல வினயா என்று சோர்வுடன் தளர்ந்த விஷ்ணு மீண்டும் அவளிடம் திரும்பி, சரி, என்னோட கேரக்டர் இதான்னு நீயா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கத முதல்ல மாத்தணும்னா உனக்கு என்ன பத்தியும் எங்க குடும்பத்தை பத்தியும் முழுசா தெரியும். சொல்றேன், எல்லாம் தெளிவா சொல்றேன். அதுக்கப்புறமாவது நீ இதை பத்தி ஒரு நல்ல முடிவுக்கு வா என்று சொல்ல ஆரம்பித்தான். என் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன், விவேகான ஒரு தங்கச்சி இருக்கா. இதான் என்னோட குடும்பம். 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் லண்டன்ல இருக்க ஒரு டாக்டர் மாப்பிள்ளைக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அவங்களுக்கு ரோஷன்னு ஒரு வயசுல மகன் இருக்கான். நான் அமெரிக்காவில படிப்பை முடிச்சுட்டு வீட்டு வந்து அங்க என்னோட படிச்ச என் ஃப்ரெண்டு சங்கரோட சேர்ந்து ஒரு ஹார்ட்வேர் கம்பெனி தொடங்கி நடத்திட்டு வரேன். எனக்கு குடும்பத்துல வழி வழியா தொடர பிசினஸ்ல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாமே தனியா புது கம்பெனி ஒண்ணு ஆரம்பிச்சு சொந்த கால்ல நின்னு நம்ம திறமையை நிரூபிக்கணும்னு நினைச்சேன். என் அப்பா கிட்ட அதை பத்தி சொன்னப்போ அவர் எதுவும் மறுப்பு சொல்லல. உடனே பணம் கொடுத்து உன் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, முழு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாரு. நல்லபடியா ஆரம்பின்னு ஆசீர்வதிச்சாரு. என்னோட படிச்ச சங்கர் வசதியில கொஞ்சம் குறைவுனாலும் நல்ல புத்திசாலி, படிப்புல கெட்டிக்காரன். ஸ்காலர்ஷிப் மூலம் படிச்சே அவ்வளவு தூரம் முன்னேறிட்டான்.
அதனால அவனை என் கம்பெனியில ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்து ஜேஎம்டி போஸ்ட்ல உட்கார வச்சேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு நல்ல முறையில முன்னேறி எங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை விற்பனை சந்தையில உருவாக்கிட்டோம். அதுக்காக இரவு பகல் பாராம நாங்க அவ்வளவு கடினமா உழைச்சிருப்போம் என்று நிறுத்தியவன் அவள் முகம் பார்க்க வினயா பார்வையை திருப்பிக் கொண்டாள். பிறகு பெருமூச்சுடன் அவனே அவள் பிரச்சனை என்று கருதும் விஷயம் தொடர்பாக அடுத்து விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தான். அப்பெல்லாம் அப்பா கம்பெனில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. வேலை அதிகமா இருக்க நேரம் அவருக்கு உதவி கூப்பிட்டா மட்டும் வந்து செஞ்சுட்டு போவேன், அவ்வளவுதான். அதுவும் ஃபைனான்ஸ் பத்தி கேட்க வேணாம், அந்த பக்கம் நான் எட்டி பார்த்தது கூட இல்ல. அப்படி இருக்கப்பதான் திடீர்னு ஒரு நாள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஹாஸ்பிட்டல்ல அவர் அட்மிட் பண்ணப்போ ஹார்ட்ல ப்ராப்ளம், உடனடியா பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என் தங்கச்சியோட கணவர் டாக்டர்ன்றதுனால அவர்கிட்ட நானும் அம்மாவும் கன்சல்ட் பண்ணோம். அவர் மாமா உடனே லண்டன் கூட்டிட்டு வாங்க, எங்க ஹாஸ்பிட்டல்லயே அவருக்கு சர்ஜரி பண்ணிடலாம், நான் கேர் எடுத்து பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. விவேகாவும் அதையே ஃபீல் பண்ணி ரொம்ப புலம்புனா. எங்களுக்கும் அது சரின்னு தோணுதுனால அப்பா அம்மாவை லண்டனுக்கு அழிச்சு போய் விட்டுட்டு வந்துட்டேன். இங்க அதுக்கப்புறம் தான் அப்பா கம்பெனியை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸ்டீல் கம்பெனில ஒன்னும் பெருசா பிரச்சனை இல்ல, ஆனா ஃபைனான்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பார்க்க தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. கடன் வாங்கினவங்க பாதி பேருக்கு மேல பணத்தை கட்டாம ஏமாத்திட்டு ஊரை விட்டு போயிருந்தாங்க. ஒரு சிலரும் நேர்ல போய் கேட்கும்போது அப்புறம் தாரோன்னு ஏதாவது காரணம் சொல்லி இழுத்து அடிச்சிருக்காங்க. விசாரிச்சு பார்த்ததுல அவங்களுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்ல. இதே ரீதியில போனா பண பற்றாக்குறையில கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதான். தாத்தா காலத்துல நல்ல விஷயங்களுக்கு அவசரத்துக்கு பணம் இல்லாம சிரமப்படுறவங்களுக்கு கடன் தந்து உதவணும்னு நல்ல எண்ணத்துல சின்னதா ஆரம்பிச்ச விஷயத்த எங்க அப்பா தான் சட்ட ரீதியா முறைமைப்படுத்தி நல்ல விதமா பண்ணாரு. இடையில உடம்பு சரியில்லாம போனதுனால அவரால் அதை சரியா கவனிக்க முடியாம போயிருக்கு. நான் என் கம்பெனில பிஸியா இருக்கேன்னு என்ன தொந்தரவு பண்ண வேணான்னு விட்டுட்டு இவ்வளவு லாஸ்ட்ல வந்து நின்றுச்சு. எங்க பினான்ஸ்ல நிறைய பெரிய பெரிய வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. மத்த பைனான்ஸ் மாதிரி நாங்க அதிக வட்டி கொடுத்து ஏமாத்தல, நியாயமான வட்டி எதுவோ அதைத்தான் கொடுக்கறோம். அதனாலேயே பலரும் நம்பிக்கையோட இதுல பணம் போட்டிருக்காங்க. அப்பா இலகின மனதுக்காரர், அதனால சிலர் ஏமாத்தி நடிச்சதை புரிஞ்சுக்காம அவங்கள்ட்டே அவங்களோட வசதிக்கே விட்டுட்டாரு. இதனால கம்பெனிக்கு லட்சக்கணக்குல நஷ்டம். மேனேஜர் அப்பா கிட்ட இதை பத்தி சொன்ன போது, சரி வசூலிக்கு பாருங்க, அதுக்காக ரொம்ப கெடுபிடி செஞ்சு கம்பெனி பேரை கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு பொறுமையா கேட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏமாத்திரம் இருக்கிற இடத்துல பொறுமை எங்க எடுப்படும்? நான் பொறுப்பெடுத்துக்கப்போ மேனேஜர் இதை சொல்லித்தான் புலம்புனாரு. இப்படியே போனா நம்மளை நம்பி பணம் போட்டிருக்கவங்களுக்கு நம்மளால சரியா வட்டி கொடுக்க முடியாது, கம்பெனியோட பேரு நாணயம் எல்லாம் கெட்டு போயிடுன்னு சொல்லவும் எனக்கு ஒரே டென்ஷன். அந்த மாதிரி எதுவும் நடந்தா தன்னாலதான் எல்லான்னு அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரே. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா யார் சொல்ற கதையும் நம்பாம எல்லார்கிட்டையும் கெடுபடியா நடந்து நியாயமான முறையில நிலுவையில இருக்க பணத்தை திரும்ப கட்ட வைக்கணும்னு முடிவு செஞ்சேன். அதனாலதான் அன்னைக்கு நீ எதை சொன்னாலும் நான் சுத்தமா நம்பிக்கை இல்லாம பேசினேன். எனக்கு வேற வழியும் இல்ல. உனக்கு இன்னொன்னு தெரியுமா, காதலனோட தொடர்பு பத்தி பேசுறேன்னு கோவப்பட்டியே, உண்மையிலே பணம் கட்டாம ஓடி போனவங்கள அப்படி ஒருத்தர் இருந்தா. தான் உதாரி மகன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான்னு சொன்னதை நம்பி என்கிட்ட கடன் வாங்கி கொடுத்திருக்காரு அவன் அப்பா. அவனும் அந்த பணத்தை உல்லாசமா செலவு பண்ணிட்டு தன் காதலிய கூட்டிட்டு ஊரை விட்டே ஓடிட்டான். அதை கேள்விப்பட்டதும் அவன் அப்பா அந்த இடத்துலயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு. இதுல நாங்க யார்கிட்ட போய் பணம் கேட்கறது? பிசினஸ்ல மனிதாபிமானம் பாத்துக்கணும். யார் எதை சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்தா எப்படி வெற்றிகரமாக தொழிலை நடத்த முடியும் சொல்லு? இதெல்லாம் ஏற்கனவே பயங்கர அப்செட்ல இருந்ததுனாலதான் உன்கிட்ட அன்னைக்கு அவ்வளவு கடுமையா நடந்துக்கிட்டேன். நானும் தான் என்ன செய்ய முடியும்? அதுக்காக நான் பேசுனதை நியாயப்படுத்தல, தப்புதான். உன்னோட பழகி என் பக்கம் தவறு புரியவும் மன்னிப்பு கேட்டுட்டேன். இன்னும் என்ன பண்ணும் நினைக்கிற நீ என்று அலுப்புடன் கேட்டான் விஷ்ணு. அவன் இத்தனை தூரம் வெளிப்படையாக பேசியதிலேயே அவனிடத்து நியாயம் முழுவதும் இவளுக்கு நன்றாக புரிந்ததால் பதில் பேச முடியாமல் அமைதியாக தலைகுனிந்திருந்தாள் வினயா. அவளையே சில நொடிகள் இமைக்காமல் பார்த்திருந்தவன், அது வேற ஒண்ணும் இல்ல வினயா, அன்னைக்கு என் நாக்குல நல்ல வக்கரசனை இருந்திருக்கணும். அதான் உன்கிட்ட கொஞ்சம் தயவுதாட்சின்னு பார்க்காம பேசிட்டேன். இல்லைன்னா எதிர்காலத்துல இவகிட்ட இதுக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு நல்லா முழிக்க போறடான்னு என் உள் மனசு என்னை எச்சரிச்சிருக்கணுமே என்று அண்ணாந்த வானத்தை பார்த்து பெருமூச்சொன்றை விட்டான். பின் நேராக அவளை பார்த்து, சரி இப்ப நான் கெட்டவனும் இல்ல, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இதுவரை எந்த ஒரு பொண்ணையும் காதல் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் பார்த்ததும் இல்ல. என் அப்பா அம்மா அதுக்கு முழு அனுமதி கொடுத்தோம் எனக்கு காதல் எல்லாம் வராதுன்னு அவ்வளவு உறுதியா சொல்லியிருந்தேன். அப்படிப்பட்ட என் மனசுல நீ எப்படி நுழைஞ்சது எனக்கு புரியாத புதிரா இருக்கு. இதுல இன்னும் எப்படி நான் உனக்கு காதல புரிய வைக்க முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், உன்னை தவிர வேற யாரையும் என்னால அவ்வளவு சீக்கிரத்துல மனைவியா நினைச்சு பார்க்க முடியாது.
மீன்ஸ் உனக்காக கூட உன்னை என்னால விட்டு தர முடியுமான்னு தெரியல. இதுக்கு மேல உன்கிட்ட பேசி உன்னோட டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. இனி முடிவெடுக்க வேண்டியது நீதான், நீ மட்டும்தான். சரி, கிளம்பு, போலாம் என்று எழுந்தான் விஷ்ணு. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.